கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு இந்த உலகத்திலே வாழும்போது முதல் அற்புதம் காண ஒரு கல்யாண வீட்டிலே செய்தார். எதில் செய்தார் என்றால், கால் கழுவ வைத்திருந்த கற்சாடியை கண்டு அதை எடுத்து தண்ணீர் நிரப்ப செய்து அதிலிருந்து மொண்டு கொள்ள செய்து அதை ருசியான திராட்சரசமாக மாற்றினார். அதே இயேசு இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறார், நேசிக்கிறார், உங்கள் மேல் அன்பை வைத்திருக்கிறார். நீங்கள் ஒருவேளை இதே போல் வெளியே வைக்கப்பட்ட கற்சாடியைப் போல குடும்பத்தாரால், நண்பர்களால், உறவுகளால், பிள்ளைகளால், பெற்றோர்களால் இப்படிப்பட்ட இடத்திலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு உங்களை விசேஷமாக உங்களை நேசிக்கிறார். எப்படி கற்சாடியை எல்லாரும் வீட்டு வாசலில் வைத்து அதை அவமரியாதையாக அதை கருதினார்கள். ஆனால் இயேசு அவருடைய அன்பு முற்றிலும் மாறானது. அவர் என்ன செய்கிறார்னா, இப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட பாத்திரங்களை எடுத்து அது அழகாக, நேர்த்தியாக, கிரயமாக வாழ்க்கையை மாற்றுகிறவர் இயேசு. இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் பயப்படாதுங்க. யார் உங்களை நேசிக்காவிட்டால், யார் உங்களை அன்பு கூறாவிட்டாலும், யார் உங்களை ஒரு மனிதனாக கூட கருதாமல் இருக்கலாம், அதை பற்றி கவலைப்படாதுங்கள். இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் முதலாவது உங்களை அன்பு கூர்ந்திருக்கிறார். அதன் பிறகுதான் நீங்கள் அன்பு கூறுகிறீங்க. அவர் உங்களுடைய அன்பை முதலை பொழிந்தபடினாலே அந்த இயேசுவிடத்தில் திரும்புங்கள். அவர் உங்களுடைய இந்த கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிற தேவன். அவர் எப்படி அந்த வெறும் தண்ணீரை ரசமாக மாற்றி ருசியை உண்டாக்கினாரோ, அதே போல் உங்களுடைய கண்ணீரை அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். ஒருபோதும் அந்த கண்ணீரை அவர் புறந்தள்ள மாட்டார். அந்த கண்ணீருக்கு இயேசு உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஏற்ற வேளையிலே உயர்த்துவார். நீங்கள் எதிர்பார்க்குற காரியத்தை நிறைவேறும்படி செய்வார், கொடுப்பார். அதுவரைக்கும் அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருங்கள். கர்த்தர் உங்களை ஒதுக்க மாட்டார். மனுஷன் ஒதுக்கலாம், கர்த்தர் உங்களை ஒதுக்கவே மாட்டார். உங்களை அன்பு கூர்ந்து உங்களுக்கான செயல்பாடுகளை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அதை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.